என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. மதிப்பிற்குரிய ரசா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி பரமேஸ்வரி அவர்களே, பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் கணித வாரத்தின் நிறைவு விழாவில் இணைந்துள்ளோம். நிகழ்வின் முதல் அங்கமாக இறைவாழ்த்து. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையாவும் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள விராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். அடுத்த அங்கமாக நமது பள்ளியின் தலைமையாசிரியை திருமதி பரமேஸ்வரி அவர்களை திரைப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறையருள் குருவருளுக்கு வணக்கம். பள்ளியின் தலைமை துணை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பள்ளியில் கணித பணித்திய நடவடிக்கைகளில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு வந்தீர்கள். மாணவர்களே, வெற்றி பெற்றவர்களுக்கும் அதில் முழுமையாக கலந்து கொண்டவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். மாணவர்கள் கணித பாடத்தில் மேன்மேலும் சிறப்பாக இயங்குவதற்கு கணித பணித்திய குழு ஆசிரியர்கள் மிகவும் சிரத்தை எடுத்து இந்த நடவடிக்கைகளை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள். நடவடிக்கைகளிலும் போட்டிகளிலும் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்களுக்கு அதன் பயன்கள் சென்றடைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. கணித பணித்திய வாரத்தின் இறுதி கட்டமான நிறைவு நாளாகிய இன்று கணித பணித்திய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களை சிறப்பாக வழிகாட்டி பங்கு பெற செய்த பெற்றோர்களுக்கும் நடவடிக்கையிலும் போட்டிகளிலும் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் நான் பள்ளியின் தலைமையாசிரியை நிறைமதி பரமேஸ்வரி இருகரம் கூப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நடவடிக்கையை சந்திக்கும் வரை இந்த கணித பணித்திய வாரத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திரைப்புரை ஆற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இவ்வாரம் முழுதும் மாணவர்கள் பங்கெடுத்த போட்டிகளும் மற்றும் போட்டிகளின் வெற்றியாளர்களையும் இப்பொழுது காண்போம். வணக்கம். என் பெயர் லிங்கேஸ்வரி. ஆறு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஓவிஸ்ரீ. +3 2 + 3 5. மணி சட்டத்தை கொண்டு கணக்கிடுது. ஒன்றாவது கேள்வி, 4 + 6. இதற்கு முன் மேலே உள்ள ஒரு பணி 5 எனும் எண்ணையோ முதல் போட்டியானது சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடுதல். இப்போட்டியில் முதலாம் ஆண்டை சேர்ந்த
மாணவன் கார்த்திகேயன் அங்குசாமி 5ஆம் இடத்தை பெற்றுள்ளார். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றியவர் தர்வின் சாஷன் ரவிசங்கர். 3ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் லிங்கேஸ்ரீ சூரியன் நாராயணன். 2ஆம் இடத்தை கைப்பற்றியவர் விஷாலன் சர்குணன். சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடுதல் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுகிறார் யாழினி ரமேசன். தொடர்ந்து சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடும் போட்டியில் 2ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவன் உன் நல்லேஷ் அலெக்ஸ் உன் சியூமேங் 5ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றியவர் என்ரீனா பாலின் முருகன். 3ஆம் இடத்தின் வெற்றியாளர் கிரேஸ் பாலின் முருகன். தொடர்ந்து நீஸ்வர் வத்துமலை 2ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியின் முதலாம் பரிசை தட்டி செல்பவர் கார்த்திகேயன் சிவா. சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடுதல் போட்டியின் 3ஆம் ஆண்டின் வெற்றியாளர்களின் பட்டியல் 3வது பரிசினை தட்டி செல்பவர் மாணவி கீர்த்திகா ஜிவேந்திரா ராவ். 2ஆம் பரிசினை தட்டி செல்பவர் மாணவன் தீபன் ராஜ் சந்திரன். முதல் இடத்தை தட்டி செல்பவர் உன் மிகேஷ் அலெக்ஸ் உன் சியூமேங். தொடர்ந்து 4ஆம் ஆண்டில் வெற்றி பெற்ற மாணவர்களின் பட்டியல் சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடும் போட்டியில் 3ஆம் இடத்தை தட்டி செல்பவர் மாணவி நிஷாலினி குணா. மாணவன் ஜெகதீஸ்வர் முருகன் 2ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியின் முதல் வெற்றியாளர் யார்? ஆம், இவர்தான் அஸ்விகா ராஜேந்திரன். தொடர்ந்து சீன மணி சட்டகத்தை பயன்படுத்தி கணக்கிடும் போட்டியின் 6ஆம் ஆண்டு மாணவர்களின் வெற்றியாளர்களின் பட்டியல் இதோ. 3வது பரிசினை தட்டி செல்பவர் மாணவி ஓவி ஸ்ரீ சூரிய நாராயணன். 2ஆம் இடத்தை தட்டி செல்பவர் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். முதல் இடத்தை தட்டி செல்பவர் மாணவி கிரண்யா சரவணன். சீன மணி சட்டகத்தின் பயன்படுத்தி கணக்கிடும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதுக்கே உப்பு. Hi everyone, my name is
ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், ஒரு பட்டைப்பூ, ஒரு பிரியாணி இலை. வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபியின் தலைப்பு டொர்ட்டிலா ரேப். நமக்கு தேவையான பொருட்கள் டொர்ட்டிலா ரேப், சிக்கன் லாஃப் ஒரு ஸ்லைஸ், சீஸ் ஒரு ஸ்லைஸ், அப்புறமா வெங்காயம் 30 கிராம், சாலட் 15 கிராம், அப்புறமா பிளாக் பெப்பர் பவுடர் 2 கிராம், ஒயிட் பெப்பர் பவுடர் 2 கிராம். அடுத்தது மயோனீஸ் 5 கிராம். தொடர்ந்து நான் ஒரு கணித சமையல்காரன் என்ற போட்டியின் வெற்றியாளரை காணப்போகிறோம். நாங்கள் குட்டிகளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சகித்தவர்கள் அல்ல என்று போட்டியிட்டு 5ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் நிவேன் சாய் புவனேஸ்வரன். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் நிவேதா சாய் புவனேஸ்வரன். 3ஆம் இடத்தை தட்டிச் செல்கிறார் தீக்ஷிதா சந்திரன். 2ஆம் பரிசை தட்டிச் செல்கின்றார் கவியா ஸ்ரீ சாய் குமர்வேல். இப்போட்டியின் முதல் பரிசு தட்டிச் செல்கின்றார் ஓவியா யாஷ்வி பிரகாஷ். நான் ஒரு கணித சமையல்காரன் எனும் போட்டியில் 1ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவி யோகலட்சுமி குணா 4ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றவர் மாணவன் விஷாலன் ஷர்குணன். 2வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி லிங்கேஸ்ரீ சூரிய நாராயணன். நான் ஒரு கணித சமையல்காரன் எனும் போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்கின்றார் மாணவன் கார்த்திகேயன் நங்கசாமி. தொடர்ந்து 2ஆம் ஆண்டின் வெற்றியாளர்களின் பட்டியல் இதோ. 5ஆம் இடத்தை தட்டிச் செல்கின்றார் மாணவன் நீஸ்வர் வத்துமலை. மாணவன் புன் நல்லேஷ் அலெக்ஸ் வூன் சியூமிங் 4ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். தொடர்ந்து 3ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி அன்ரீனா பாலின் முருகன். 2ஆம் பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவன் கார்த்திகேயன் சிவா. 1ஆம் இடத்தை தட்டிச் செல்கின்றார் மாணவி கிரேஸ் பாலின் முருகன். தொடர்ந்து 3ஆம் ஆண்டின் வெற்றியாளர்களின் பட்டியல் 5ஆம் இடத்தை தட்டிச் செல்கின்றார் மாணவி கீர்த்திகா ஜிவேந்திரன் ராவ். 4ஆம் இடத்தின் வெற்றியாளர் மாணவன் இஷான் ராஜ் சரவணன். 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி அமர்ச்சனா பாலகிருஷ்ணன். கைப்பற்றுகிறார் மாணவன் தீபன் ராஜ் சந்திரன். நான் ஒரு கணித சமையல்காரன் எனும் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் ஹுன் மிகேஷ் அலெக்ஸ் வூன் சியூமே. தொடர்ந்து 4ஆம் ஆண்டின் வெற்றியாளர்களின் பெயர் பட்டியல் 5ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி ஹிரோஷினி நடராஜன். மாணவி ஷர்மிளா தேவி நாகராஜன் 4ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார்.
தொடர்ந்து 3ஆம் பரிசினை பெறுபவர் மாணவி நிஷாலினி குணா. 2ஆம் பரிசினை தட்டிச் செல்பவர் மாணவன் பிரவீன் புவனேஸ்வரன். முதல் பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி அஸ்விகா ராஜேந்திரன். தொடர்ந்து 5ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவி ஷோபிதா சந்திரன் முதல் பரிசினை பெறுகின்றார். தொடர்ந்து நான் ஒரு கணித சமையல்காரன் ஆண்டு 6இன் வெற்றியாளர்கள். 5ஆம் இடத்தை கைப்பற்றுகின்றார் மாணவன் லிவிஷ் யுவராஜு. 4ஆம் இடத்தின் வெற்றியாளர் ஓவிஸ்ரீ சூரிய நாராயணன். 3வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவன் தவனேஷ் சர்குணன். 2வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி கிரண்யா சரவணன். நான் ஒரு கணித சமையல்காரன் எனும் போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்கின்றார் மாணவன் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். நான் ஒரு கணித சமையல்காரன் எனும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து கணித புதிர் போட்டி 1ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவி லிஷானா சரவணதாஸ் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தின் வெற்றியாளர் விஷாலன் சர்குணன். தொடர்ந்து 3ஆம் இடத்தை கைப்பற்றவர் மாணவன் தர்வின் சாஷன் ரவி சங்கர். இப்போட்டியில் 2ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் யோகலட்சுமி குணா. கணித புதிர் போட்டியில் ஆண்டு 1க்கான போட்டியில் முதல் இடம் பெறுபவர் உமித்ரா வனிஷா. தொடர்ந்து ஆண்டு 2க்கான கணித புதிர் போட்டி இதில் 5ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் நீஸ்வர் வத்துமலை. தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் கார்த்திகேயன் சிவா. 3ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் மாணவி ஜெயத்ரா சேகரன். 2ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் மாணவன் ஹுன் நலேஷ் அலெக்ஸ் ஹுன் சியூமெங். கணித புதிர் போட்டியில் ஆண்டு 2க்கான முதல் பரிசை தட்டிச் செல்பவர் மாணவி ரீனா பாலின் முருகன். ஆண்டு 3க்கான கணித புதிர் போட்டியின் வெற்றியாளர்கள் 5ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவி கீர்த்திகா ஜீவேந்திரன் ராவ். 4ஆம் இடத்தின் வெற்றியாளர் மாணவன் தீபன் ராஜ் சந்திரன். 3வது பரிசினை தட்டிச் செல்பவர் மாணவன் இஷான் ராஜ் சரவணன். தொடர்ந்து 2ஆம் பரிசினை தட்டிச் செல்பவர் மாணவி லிங்கேஸ்வரி சண்முக பிள்ளை. கணித புதிர் போட்டியின் 3ஆம் ஆண்டுக்கான முதல் பரிசினை தட்டிச் செல்பவர் மாணவன் ஹுன் மிகேஷ் அலெக்ஸ் ஹுன் சியூமெங். தொடர்ந்து ஆண்டு 4க்கான கணித புதிர் போட்டியின் வெற்றியாளர்கள் 5ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் ரோஷினி நாயர் குணசேகரன். 4வது பரிசினை தட்டிச் செல்பவர் மாணவன் ஜெகதீஸ்வர் முருகன்.
மூன்றாவது பரிசினை தட்டி செல்பவர் மாணவி நிஷாலினி குணா. தொடர்ந்து இரண்டாம் பரிசினை தட்டி செல்பவர் மாணவி ஹிராஷினி நடராஜன். நான்காம் ஆண்டிற்கான கணித புதிர் போட்டியின் முதல் வெற்றியாளர் அஸ்விகா ராஜேந்திரன். தொடர்ந்து ஐந்தாம் ஆண்டின் கணித புதிர் போட்டியில் 5ஆம் இடத்தை வெற்றி பெறுபவர் மாணவி நவிதா டேவிட். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் சட்வின் ஐசக் ஸ்டீபன்தாஸ். 3ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் தரணிதரன் சண்முக பிள்ளை. தொடர்ந்து 2ஆம் இடத்தை தட்டி செல்பவர் மாணவி ஜெகதீஷ் டுமாரன். 5ஆம் ஆண்டிற்கான புதிர் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் தேவ தர்ஷன் லிங்கம். தொடர்ந்து 6ஆம் ஆண்டிற்கான கணித புதிர் போட்டி. இப்போட்டியில் 5ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் யாஷன் ராவ் ராமகிருஷ்ணன். 4ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் பிரையன் ஐசக் ஸ்டீபன்தாஸ். 3ஆம் இடத்தின் பரிசை பெறுபவர் மாணவி ஓவி ஸ்ரீ சூரிய நாராயணன். 2ஆம் இடத்தின் வெற்றியாளர் மாணவி கிரண்யா சரவணன். 6ஆம் ஆண்டிற்கான கணித புதிர் போட்டியில் முதல் இடத்தை பெற்ற மாணவன் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். கணித புதிர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த அங்கமானது கணித திட்ட போட்டி. இப்போட்டியில் மாணவர்கள் பல்வேறு வகையான வடிவங்களை கொண்டு பல உருவங்களை உருவாக்கியுள்ளனர். அவ்வகையில் பாலர்பள்ளி மாணவர்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 5ஆம் நிலையை பெறுகிறார் மாணவி ஓவியா ஸ்ரீ
வசந்தன். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி தீக்ஷிதா சந்திரன். தொடர்ந்து 3ஆம் பரிசினை பெறுகிறார் காவ்யா ஸ்ரீ சாய் குமரவேல். 2ஆம் இடத்தை பெறுகிறார் மாணவன் ஹரிகேஷ் சசி கணேசா. பாலர் பள்ளியின் பிரிவுக்கான கணித போட்டியில் முதல் பரிசை பெறுகிறார் கார்த்தீஸ்வரன் நாயுடு சூரியவர்மன் நாயுடு. தொடர்ந்து 1ஆம் ஆண்டின் கணித திட்டம் போட்டியில் 4ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் கார்த்திகேயன் அங்குசாமி. 3ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி யாழினி ரமேசன். இப்போட்டியில் 2ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி யோகலட்சுமி குணா. ஆண்டு ஒன்றிற்கான கணித திட்டம் போட்டியில் முதல் இடத்தை வெற்றி பெறுகிறார் மாணவன் தர்வின் சாஷன் ரவிசங்கர். தொடர்ந்து 2ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டி. இப்போட்டியில் 5ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் உன்னாலேஷ் அலெக்ஸ் உன்சியோமெங். தொடர்ந்து 4ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவி கிரேஸ் பாலின் முருகன். 3ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் மாணவன் நேஸ்வர் வத்துமலை. மாணவி என்ரினா பாலின் முருகன் 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார். 2ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளார் மாணவன் கார்த்திகேயன் சிவா. தொடர்ந்து 3ஆம் ஆண்டுக்கான கணித திட்டம் போட்டி. இப்போட்டியில் 4ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி கீர்த்திகா ஜீவேந்திரன் ராவ். 3வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவன் உன்மிகேஷ் அலெக்ஸ் உன்சியூமெங். 2ஆம் நிலையில் வெற்றி பெறுகின்றார் மாணவி அமர்ச்சனா பாலகிருஷ்ணன். 1ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் தீபன் ராஜ் சந்திரன். தொடர்ந்து 4ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டியில் 4ஆம் இடத்தை கைப்பற்றுகின்றார் மாணவன் குபேரன் நாகராஜன். தொடர்ந்து 3ஆம் நிலையில் வெற்றி பெறுகின்றார் மாணவி நிஷாலினி குணா. 2ஆம் நிலையில் வெற்றி பெறுகிறார் மாணவி அஸ்விகா ராஜேந்திரன். 4ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டியில் முதல் வெற்றியாளர் மாணவன் ஜெகதீஸ்வர் முருகன். தொடர்ந்து 5ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டி. இப்போட்டியில் 3ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் தர்ணி டரன் சண்முக பிள்ளை. தொடர்ந்து 2ஆம் நிலையில் வெற்றி பெறுகிறார் ஷோபிதா சந்திரன். 5ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி ஜெகதீஷ் துமரன். தொடர்ந்து 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கணித திட்டம் போட்டி. இப்போட்டியில் 4ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் யாஷன் ராவ் ராமகிருஷ்ணன்.
தொடர்ந்து 3ஆம் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவி கிரண்யா சரவணன். 2ஆம் நிலையில் வெற்றி பெறுகிறார் மாணவி ஓவிஸ்ரீ சூரிய நாராயணன். தொடர்ந்து 6ஆம் ஆண்டிற்கான கணித திட்டம் போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுகின்றார் மாணவன் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். கணித திட்ட போட்டியில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஓர் பட்டு 10, ஈர்பட்டு 20, மொழிப்பட்டு 30, ஆர் முன் 18, ஏழ் முன் 21, எட்முன் 24, 6, 10 நாள் 40, 11 நாள் 44. கூட்டல் 1 2 2 கூட்டல் 1 3 6 8 48 7 8 56 8 8 64 9 8 22 24, ஐயார் 30, ஆறார் 36. தொடர்ந்து வாய்ப்பாடை ஒப்புவிக்கும் போட்டி. இப்போட்டியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் முழுமையாக வாய்ப்பாடை ஒப்புவித்தவர்களின் பெயரட்டியல் இதோ. முதலாவதாக மாணவி லிங்கேஸ்வரி சூரிய நாராயணன். தொடர்ந்து மாணவன் டர்வின் சாஷன் ரவிசங்கர். தொடர்ந்து 2ஆம் ஆண்டில் முழுமையாக வாய்ப்பாடினை ஒப்புவித்த மாணவர்களின் பெயர் பட்டியல். மாணவன் கார்த்திகேயன் சிவா, மாணவன் நீஸ்வர் வத்துமலை, தொடர்ந்து மாணவன் ஹுன் நாலேஷ் அலெக்ஸ் ஹுன் சியோமிங், தொடர்ந்து மாணவி ஜெயத்ரா சேகரன், தொடர்ந்து 3ஆம் ஆண்டில் வாய்ப்பாடினை முழுமையாக ஒப்புவித்த மாணவர்களின் பெயர் கீர்த்திகா ஜீவேந்திரன் ராவ், மாணவி லிங்கேஸ்வரி சண்முக பிள்ளை, தொடர்ந்து மாணவன் இஷான் ராஜ் சரவணன், மாணவன் தீபன் ராஜ் சந்திரன், மாணவன் ஹுன் மிகேஷ் அலெக்ஸ் ஹுன் சியோமிங், மாணவி அமர்ச்சனா பாலகிருஷ்ணன். தொடர்ந்து 4ஆம் ஆண்டிற்கான வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போட்டி. இப்போட்டியில் முழுமையாக வாய்ப்பாடினை ஒப்புவித்த மாணவர்கள் குபேரன் நாகராஜன், மாணவன் ஜெகதீஸ்வர் முருகன், மாணவி நிஷாலினி குணா, மாணவி அஸ்விகா ராஜேந்திரன், தொடர்ந்து மாணவன் பிரவீன் புவனேஸ்வரன், தொடர்ந்து 5ஆம் ஆண்டிற்கான வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போட்டியில் முழுமையாக வாய்ப்பாடினை ஒப்புவித்த மாணவர்கள் மாணவி ஷோபிதா சந்திரன், மாணவி
நவிதா டேவிட். தொடர்ந்து 6ஆம் ஆண்டிற்கான வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போட்டியில் முழுமையாக மனனம் செய்து ஒப்புவித்த மாணவர்கள் முனீஸ்வரன் குணா, மாணவி கிரண்யா சரவணன், தொடர்ந்து மாணவி ஓவிஸ்ரீ சூரியநாராயணன் மற்றும் மாணவன் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். வாய்ப்பாடு ஒப்புவிக்கும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இறுதியாக விரைவு கணக்கு போட்டி. இப்போட்டியில் 1ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவன் விஷாலன் ஷர்குணன் 5ஆம் இடத்தை கைப்பற்றியுள்ளார். 4ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி யோகலட்சுமி குணா. 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றவர் மாணவி உமித்ரா மனிஷா. 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவி லிங்கேஸ்வரி சூரியநாராயணன். 1ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளார் மாணவி யாழினி ரமேசன். தொடர்ந்து 2ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டி. இப்போட்டியில் 5ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் லுகேஷ் ரமேஷ். தொடர்ந்து 4ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி ஜெயத்ரா சேகரன். 3வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி ஆண்ட்ரினா பாலின் முருகன். 2வது பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி கிரேஸ் பாலின் முருகன். 2ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவன் கார்த்திகேயன் சிவா. தொடர்ந்து 3ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டி. இப்போட்டியில் 5ஆம் இடத்தை கைப்பற்றுபவர் மாணவி லிங்கேஸ்வரி சண்முகப்பிள்ளை. 4ஆம் நிலையில் வெற்றி பெறுபவர் மாணவி கீர்த்திகா ஜீவேந்திரன் ராவ். 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் ஹுன்மிகேஷ் அலெக்ஸ் ஒன்சியுமே. தொடர்ந்து 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் இஷன் ராஜ் சரவணன். தொடர்ந்து 3ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுள்ளார் மாணவன் சேரன் சர்குணன். தொடர்ந்து 4ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டி. இப்போட்டியில் 5ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி மது கீர்த்திகா சுப்பிரமணியம். தொடர்ந்து 4ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் பிரவீன் புவனேஸ்வரன். 3ஆம் நிலையின் பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவன் ஜெகதீஸ்வர் முருகன். 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி ஹஸ்விகா ராஜேந்திரன். 4ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்கின்றார் மாணவி நிஷாலினி குணா. தொடர்ந்து 5ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டி. இப்போட்டியில் 5ஆம் இடத்தை கைப்பற்றுகின்றார் மாணவன் முகிலன் அசோகன். 4ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவி ஜெகதீஷ் ஜுமரன். தொடர்ந்து மாணவி ஷோபிதா சந்திரன் 3ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார்.
தொடர்ந்து 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் தரணிதரன் சண்முகப்பிள்ளை. 5ஆம் ஆண்டுக்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுள்ளார் மாணவி பிரார்த்தனா துரைசெல்வம். தொடர்ந்து 6ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டி இப்போட்டியில் 5ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் லிவி சிவராஜு. தொடர்ந்து 4ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் முனீஸ்வரன் குணா. 3ஆம் நிலை பரிசினை தட்டிச் செல்கின்றார் மாணவி கிரண்யா சரவணன். 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவன் சக்திவேல் முதலியார் கோடீஸ்வரன். 6ஆம் ஆண்டிற்கான விரைவு கணக்கு போட்டியில் முதல் இடத்தை கைப்பற்றுகிறார் மாணவன் தவனேஷ் அர்குணன். விரைவு கணக்கு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து எல்லா போட்டிகளிலும் மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி பெற உறுதுணையாக திகழ்ந்த அன்பான பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் அங்கம். மாணவன் ஹுன் மிகேஷ் அலெக்ஸ் ஹுன் சியூமிங் அவர்களின் பெற்றோர் திருவாளர் அலெக்ஸ் ஹுன் சியூமிங் மற்றும் திருமதி கலைதீபா மாணிக்கம். தொடர்ந்து மாணவி அஸ்விகா ராஜேந்திரனின் பெற்றோர்கள் திருவாளர் ராஜேந்திரன் மற்றும் திருமதி குணசுந்தரி. மாணவி கிரண்யா சரவணனின் பெற்றோர்கள் திருவாளர் சரவணன் செல்வ ரத்னா மற்றும் திருமதி சென்னம்மா வகடர்மன். தொடர்ந்து மாணவன் சக்திவேல் கோடீஸ்வரன் முதலியார் அவர்களின் பெற்றோர்கள் திருவாளர் கோடீஸ்வரன் மற்றும் திருமதி கோகிலவாணி செல்வராஜு. தொடர்ந்து மாணவன் கார்த்திகேயன் சிவா அவர்களின் பெற்றோர்கள் திருவாளர் சிவா குப்புசாமி மற்றும் திருமதி திலகவதி பொன்னையா. கணித பணித்த வாரத்தில் மாணவர்கள் சிறப்பாக தேர்ச்சி பெற ஊன்றுதலாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நிகழ்வின் இறுதி அங்கத்திற்கு வந்துவிட்டோம். இறுதி அங்கத்தில் நன்றியுரை ஆற்ற கணித பணித்திய குழு தலைவி ஆசிரியை குமாரி பானுலேகா அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. பள்ளியின் தலைமையாசிரியர், துணை தலைமையாசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு என் பணிவான வணக்கம். கணித வாரத்தை முன்னிட்டு இயங்கலை கற்றலின் வழி நடைபெற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இத்திட்டத்தின் வழி மாணவர்களின் தனித்திறமை வெளிவந்தது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இக்கணித வாரம் சிறப்பாக நடைபெற பெரிதும் துணை புரிந்த பள்ளியின் தலைமையாசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.